ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் த டிவைன் லார்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அப்படின்ற அனிமேடிய எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மெடிசின்ஸ்லாம் வாங்க வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேர்டு பிரின்ஸான ஷாங்ஷிங் யூரி அப்படின்ற ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு அவன் மிரட்டுறதை பார்த்த உடனே இவன் காலில் விழுகிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அந்த பிரச்சனையை சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அப்படியே போன எபிசோடு முடிஞ்சுங்க. இந்த எபிசோடில் அப்படியே அங்கிருந்து தான் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, இவனும் ஹீரோ என்னால் சத்தியமாக முடியும், ஆனால் அதுக்கு எனக்கு இப்போதைக்கு அதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல, இல்லை தயவு செஞ்சு நீங்கள் இந்த பிரச்சனையை எனக்கு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா காசும் உங்களுக்கே தந்துடுறேன், இங்கே இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே டெய்லி நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டியூஷாங் இருக்கான். டியூஷாங்கிட்ட இங்கே பாருங்கள், அவருக்கு தேவையான எல்லா பர்னஸ்லேருந்து அதே போல் மெடிக்கல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஏதோ நல்லா சுமூகமாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். ஆனால் அங்கே வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அங்கே பாருங்கள், இதை வந்து சரி பண்ணுறது ஈஸி கிடையாது, அதுக்கு பில்லெல்லாம் செய்யணும், ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அவனும் ஏதோ சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி இங்கே டூஷாங் வரான். டூஷாங் வந்தவொடனே இங்கே பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டூஷாங்கு வெறியோடு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க பையன்கிட்ட எதுவும் பண்ணிடாதரா அவனை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட மெடிசன்ஸு அதே போல் பர்னஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இங்கே சொல்கிறாங்க டூஷாங்கிட்ட, இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 9th பிரின்ஸ் கேட்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் 9th பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு சில மெடிசன்ஸ் மட்டும் இல்லை, கரெக்டாக 3 மெடிசன்ஸ் மட்டும் இல்லை, அது எங்கே பார்த்தாலும் இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அதை எங்கே இருந்தாலும் ஆர்டர் போடுறீங்க, நான் அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம 9th பிரின்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம குயின் யான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் பம்பிக்கிட்டே போகிறான் பின்னாடி, ஹீரோ பின்னாடி. அப்படியே இங்கே பாருங்கள், அவன் கேட்குறான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக போங்க, இனிமேல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த நேரத்துக்கு இங்கே செங்ஃபை இருக்கான் இல்லையா, செங்ஃபையை பார்த்துட்டு இவன் தான் இந்த குழப்பத்துக்கு எல்லாத்தையும் காரணம், அதே போல் இவன் ரொம்பவும் ஈவிலானவன், அதனால் இங்கே இந்த பெல்வீனில் விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அப்படியே இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். யார் 9th பிரின்ஸ் இங்கே பேசுகிறாரு டூசிங்கிட்ட. இங்கே பாரு, அந்த செங்ஃபையை இனிமே உள்ள விடாத, இங்கிருந்து தொடர்ச்சி அடி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், கொஞ்சம் இல்லைனா அவன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் குழப்பி விட்டுருப்பான், அதே போல் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே செங்ஃபையை தூக்கி வெளியே தள்ளி விட்டுறாங்க. வெளியே தள்ளி விட்ட உடனே இங்கே பயங்கரமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜிங்கு, நீங்கள் என்ன சும்மா மாறிட்டீங்க பிரதர், அதுவும் இல்லாமல் நீங்கள் அவர்கிட்ட செத்துருவீங்க அப்படின்னு சொன்னீங்களா, அதனால ஏதோ பயந்து போய் இதெல்லாம் கொடுக்குறாரு, என்ன எதுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவருக்கு ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு, அதை சொன்னேன், அதனால் அதை எல்லாத்தையும் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போக, அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுடைய ஆளுங்க இருப்பாங்களே, அதில் ஒரு ஆள் வந்து, இங்கே பாருங்கள் மாஸ்டர், உங்களை உங்கள் அப்பாவும் உங்கள் அங்கிளும் கூப்பிட்றாங்க, சீக்கிரமாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் வந்து சொல்லிட்டு, எதுக்காக அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே நம்ம ஜிங் கூடவே ஹீரோ 2 பேரும் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் வணக்கம் வச்சுட்டு, சொல்லுங்கள் அப்பா, சொல்லுங்கள் அங்கிள், எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோட அப்பா பயங்கரமாக திட்டுறாரு, டேய் என்னடா பண்ணி வச்சிங்க 2 பேரும், அங்கே டென்ஃபெல்வினுக்கு போயிட்டு என்ன பண்ணி வச்சிங்க, மெடிசன் வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருக்கீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே ஜிங்ஸிங்கை பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக அதுக்கு அவங்க அப்பா கிட்ட, இல்லைப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, அந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிங் முந்தி வந்து, இங்கே பாருங்கள், ஹீரோவை நம்ம
அதாவது நம்ம குஞ்சியோட மெடிசின்ஸே வாங்க விடல அங்கே இருக்கிற டென்னோட பகை. அவன் வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அங்கே 9th பிரின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி ஹீரோவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரு. அதே போல் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னும் கொடுக்குறதா அப்படி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லவுடனே இவர் யோசிக்கிறாரு, என்ன பண்ண எது பண்ண. அதுவும் இல்லாமல் 9th பிரின்ஸு உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா, அதாவது அந்த டென்ஃபில்வின்லேயே அந்த டென்ஃபில்வின்லேயே லார்டுடைய செல்ல புள்ளனா அவன் மட்டும்தான். அதனால் நீ அவனவே ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம ஜிங்ஜிங்கும் கிளம்பி போகிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. இப்போ வர வர நம்ம குஞ்சியனோட நடவடிக்கை சரியில்லை. அதே போல் அவன் ஃபில்லெல்லாம் மேக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி இவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டுருக்க. இந்த பக்கம் ஹீரோ பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். கூடவே நம்ம ஜிங்ஜிங் கேட்குறா, பிரதர் எனக்கும் இந்த பில் செய்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களா, இது ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்க. இல்லை ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் கற்றுக்கிட்டா நல்லாவே எல்லாத்தையும் செய்யலாம்டா அப்படின்ற மாதிரி ஜிங்ஜிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரு நான் சொல்கிறத எல்லாத்தையும் செய்கிற பார்க்குற ஓகேவா, நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, அங்கே பாரு நீங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, இது எல்லாத்தையும் யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க, அந்த எம்பரர் ஜியூக்கிட்டேருந்தா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கேட்க. இங்கே பாரு அவரை திரும்பவும் இழுக்காத, ஏன்னா அவர் தான் எனக்கு குரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ இப்போது நான் செய்யறதை மட்டும் பார்க்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணான்னா இப்போ பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போது எனக்கு கொஞ்சம் சக்தி கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு சில பில்ஸை வந்து நானே ரெடி பண்ணி இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து பார்த்துட்டு, நான் போன காலத்தில் 9th டோரே அன்லாக் பண்ணி பீக்கில் இருந்தேன். அதுவும் நான் அல்கெமியில் 7th லெவலில் இருந்தேன். என்னை விட யாருமே அங்கே அல்கெமியில் பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இப்போ என்கிட்ட ஃபயரும் லோவாக தான் இருக்குது, இதுவும் லோவாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு பில்லை சரி பண்ணணும்னா கொஞ்சம் எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அவனுடைய சக்தியை பயன்படுத்தி காற்றுலேயே என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூளாக்கி லைட்டாக கிரானியூல்ஸ் மாதிரி பண்ணுவாங்களே, தூளாக சின்னதாக அந்த மாதிரி மருந்து கிரானியூல்ஸ் மாதிரி பண்ணி அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பாய்.